ஹே மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல மாடு பால் கறந்து போடுங்கன்னு சொல்லி, அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கைனிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து பில்லு, எங்கள் மாமியார் வந்து கைனியில் இன்னொரு கைனியில் வந்து பில்லு எடுத்து வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. அவங்க வந்துட்டுக்கப்புறம் வந்து பால் கறக்குவாங்க. நான் அப்போ அது வந்து வீடியோ எடுத்து போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே இங்கே பாருங்கள். எங்கள் மாடு, இதோட பேர் வந்து வரலட்சுமி, ஷார்ட்டாக வரான்னு கூப்பிட்டுக்கிறோம். இதுதான் மாடு. இது ஒரு மாடு தான் நம்மளுது. அங்கே பக்கம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எங்கள் பெரியமாமியார் வீட்டாருது. இது ஒன்று மட்டும் தான் நம்ம மாடு. இப்போ வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து பூஜா மாடு பிடிச்சிட்டு போகிறேன். அவங்க அப்பா பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால பிடிச்சி எல்லாம் பாருங்கள். சின்னதாக பார்த்துருப்பீங்க எந்த வீடியோலன்னா, விறகு நான் எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள், அதில் வந்து குட்டி குட்டிஸாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பெருசாகிடுச்சு. பெருசாக ஆனது இல்லாமல் பாதிக்கு மேலே அங்கே பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா மழை இல்லை. மழையை நம்பி போட்டாங்க. எல்லாருதுமே போட்டவங்களது எல்லாருதுமே இந்த மாதிரி தாங்க, எல்லாம் காஞ்சி போச்சு. மாட்டுக்கு கூட ஒழுங்காக தீனி இல்லை. அங்கே பாருங்கள், அந்த சைடெல்லாம் அந்த காஃபி கலரில் இருக்கிறது எல்லாமே காஞ்சி போனது தாங்க. இங்கே முன்னாடி எதுக்கால இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பச்சையாக லேசாக பச்சையாக இருக்குது. மற்றதெல்லாம் வாடி போயிடுச்சுங்க. இது அவ்வளோதான். இதுக்கு மேலே இது வந்து ஆள் ஆகாது. இதை வந்து மாட்டுக்கு நம்ம அறுத்து போட்டு திரும்பவுமே நம்ம வந்து விதைச்சோம்னா தான் வரும். இது வந்து ஸ்பீடு பண்ணலைங்க, கறக்கிறதே அந்த மாதிரி தான். 2 கையில் வச்சு ஸ்பீடாக தான் கறக்குவாங்க. மாடு ஓடி போயிடும்ன்றதுனால தான் ஸ்டார்டிங்கில் ஒரு கை வச்சு கறந்துருப்பார். அவ்வளோதாங்க, பால் கறந்தாயிடுச்சு. நிறைய இருக்குதுன்னு நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லை. 4 லிட்டர் தாங்க கறக்குது. இது வந்து நம்ம பாப்பாங்க தினமும் குடிக்கிறாங்க இல்லையா, அதனால இவ்வளோ நேரத்துக்கு தான் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருவேன். இதுதான் அளவு சொம்பு. இவ்வளோ பால் தினமும் காலையில் சாயந்தரம் பாப்பாங்களுக்காக பால் வந்துடும் வீட்டுக்கு. ஜி புஜ்பையா இப்போ டோரா காவுட்டு, டோரா காவை சம்மி. இதில் யார் டோரா புஜ்ஜின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிறவளா செகண்டில் இருக்கிறவளான்னுட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. அதுக்கு எல்லாருக்கும் பின்னாடிக்கிறவும் பூஜா. எல்லாம் கொயக்கா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அங்கே பாருங்கள், இந்த பக்கெட்டில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது கொயக்கா. இதெல்லாம் காய் இல்லை, தரத்துக்கு வந்தது தான். இப்போ வந்து வீட்டுக்கு நம்ம போகிறோம். அதனால எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி நிச்சுன்னுக்குறோம். நான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். எங்கள் மாமியார் வந்தால் உங்களுக்கு காட்டலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்டு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி எங்கம்மா வரவே இல்லை. பாட்டின்னு வரல. அவங்க வந்து கைனிலே இன்னும் மாட்டுக்கு வந்து பில்லு அறுத்துட்டே இருக்கிறாங்க. அவங்க வரல இன்னும், அதனால காட்ட முடியல. எப்பயாவது கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கிறேன். நீங்கள் பால் கறந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய். நீ பாய் காமிச்சிடு. ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு